தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிறுத்தை புலிக்குட்டியை கூடைக்குள் வைத்து கடத்தி வந்த பயணியை சென்னை விமான நிலையத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இதுகுறித்த விரிவான தகவல்களை நமது செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், யார் இந்த நபர்? எதற்காக தற்போது இந்த சிறுத்தை புலிக்குட்டியை கூண்டிற்குள் வைத்து கொண்டு வந்திருக்கிறார்? போதுமான பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்கு பிறகுதானே விமானத்திற்குள் பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள். விவரங்கள் என்ன பதிவு செய்யலாம்? நேற்று இரவு தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த தாய் ஏர்வேஸ்ல சந்தேகப்படமுடியாக வந்த ஒரு விமான பயணியிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினாங்க. அவர் கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜில் இருக்கக்கூடிய பையை சோதனை செய்த போது அதிலிருந்து ஒரு சிறுத்தை குட்டி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. சிறுத்தை குட்டி 1 மாதமே ஆன அந்த சிறுத்தை குட்டியை அவர் தாய்லாந்திலிருந்து இங்கு கடத்தி வந்துள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. கைது செய்யப்பட்ட நபர் ராஜா மொய்தீன். அவரிடம் நடத்திய விசாரணையில தாய்லாந்தை சேர்ந்த ஒரு நபர் இந்த சிறுத்தை குட்டியை கொடுத்து சென்னை விமான நிலையத்தில் வெளியே கொண்டு போய் கொடுத்தால் மற்றொரு நபர் அதை வாங்கி கொண்டு அதற்கான பணத்தை தருவதாக கூறியதாக அவர் விசாரணையில் தெரிவித்துள்ளார். மற்றபடி இந்த சிறுத்தை குட்டி எங்கிருந்து வாங்கப்பட்டது, யாருக்கு செல்கிறது என்ற முழு விவரம் எனக்கு தெரியாது. விமான நிலையத்திற்கு வெளியே இந்த சிறுத்தை குட்டியை கொடுத்தால் அதற்கான பணம் தருவதாக கூறியதை அடுத்து நான் தாய்லாந்திலிருந்து இந்த சிறுத்தை குட்டியை கொண்டு வந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். இந்த சிறுத்தை குட்டி எப்படி கடத்தப்பட்டது என்று பார்த்தால் பாங்காக்கில் இருந்து சென்னை நேரடியாக வரக்கூடிய தாய் ஏர்வேஸில் இந்த சிறுத்தை குட்டி அவர் கொண்டு வந்த ஹேண்ட் லக்கேஜில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளது. சிறுத்தை குட்டிக்கு ஒரு 3 மணி நேரம் விமான பயணம் என்றால் இந்த 3 மணி நேரம் இருக்கக்கூடிய மயக்க ஊசியை அந்த சிறுத்தை குட்டிக்கு செலுத்தியதாகவும், சிறுத்தை குட்டி அந்த மயக்க ஊசியை செலுத்திய பின்பு மயங்கியவுடன் அதை பையில் வைத்து கொண்டு வந்திருப்பதும் சுங்கத்துறை அதிகாரிகளால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த சிறுத்தை குட்டி என்ன காரணத்துக்காக யாருக்காக கொண்டு வரப்பட்டது என்பது குறித்து சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்ட காஜா மொய்தீனிடமும் தாய்லாந்தில் வாங்கிய நபர் குறித்தும் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. சிறுத்தை குட்டிக்கு உடனடியாக முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. வேப்பரில் இருக்கக்கூடிய கால்நடை மருத்துவர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அங்கிருந்து அவர்கள் உடனடியாக மருத்துவ குழு விமான நிலையத்துக்கு சென்று மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு தற்போது சிறுத்தை குட்டி முழு மருத்துவ கண்காணிப்போடு வண்டலூர் உயிரியல் பூங்காவில் அந்த அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சிறுத்தை குட்டிக்கு மருத்துவ சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சிறுத்தை குட்டி சென்னை விமான நிலையத்தில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, கைப்பற்றப்பட்டுள்ளது. ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தாலும் இது என்ன காரணத்திற்காக யாருக்காக கொண்டு வரப்பட்டுள்ளது, காஜா மொய்தீனுடைய பின்புலம் என்ன என்பது குறித்து தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. இது தொடர்பாக போலீசார் தரப்பில் ஏதேனும் வழக்கு பதியப்பட்டுள்ளதா? அவர்கள் தரப்பில் காஜா மொய்தீனை ஒப்படைப்பதற்கான ஏதேனும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறதா? கோகுல், நேற்று இரவு நள்ளிரவு 1 மணி அளவில் இறங்கிய இந்த தாய் ஏர்வேஸ் விமான நிலையத்தில் தான் இந்த சிறுத்தை குட்டியானது அந்த பயணிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட காஜா மொய்தீனிடம் தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகளுடைய ஆணையரை நேரடியாக விசாரணை நடத்தி வருகிறார். இது போன்று சென்னை சுங்கத்துறை அதிகாரியிடம் இது குறித்து பேசும்போது இது போன்ற ஒரு விலங்கினத்தை கொண்டு வந்திருப்பது இதுதான் முதல் முறை. வேறு ஏதாவது வீட்டில் வளர்க்கக்கூடிய உயிரினங்களை கொண்டு வருவார்கள், ஆனால் இது போன்ற உயிரினங்களை முதலில் கொண்டு வந்திருப்பது இதுதான் முதல் முறையாக உள்ளது. என்ன காரணத்திற்காக கொண்டு வந்தார், யார் மூலம் கொண்டு வந்தார் என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறார். இதுவரை காஜா மொய்தீனிடம் விசாரணை நடத்தியதில் தாய்லாந்தில் ஒரு நபர் வழங்கியதாகவும் இதை சென்னை விமான நிலையத்திற்கு வெளியே கொண்டு போய் கொடுத்தால் அந்த நபர் அதை பெற்றுக்கொண்டு கொண்டு வந்ததற்கான பணத்தை தருவதாக தெரிவித்ததை அடுத்து இதை கொண்டு வந்ததாக காஜா மொய்தீன் தெரிவித்துள்ளார். வெளியில் காத்திருந்த நபர் யார், தாய்லாந்து விமான நிலையத்தில் இந்த சிறுத்தை குட்டியை வழங்கிய நபர் யார் என்பது குறித்து தொடர்ந்து சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திட்டு வர்றாங்க. காஜா மொய்தீனை சுங்கத்துறை அதிகாரிகள் கைது செஞ்சிருக்காங்க. அதே போல இந்த சிறுத்தை குட்டி பணத்திற்காக கொண்டு வரப்பட்டதா இல்ல வேறு ஏதாவது காரணம் இருக்கா என்பது குறித்து தொடர்ந்து தாய்லாந்தில் இருக்கக்கூடிய குடிமை உரிமை அதிகாரிகளுக்கும் தகவல் சொல்லப்பட்டுள்ளது. அவர்களும் விசாரணை நடத்தி வருவதாக தற்பொழுது சுங்கத்துறை அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கிலிருந்து சென்னை வந்த தாய் ஏர்லைன்ஸ் விமானத்தில் சிறுத்தை புலிக்குட்டியை கூடைக்குள் வைத்து கடத்திய பயணியை சுங்கத்துறை அதிகாரிகள் தற்போது கைது செய்திருக்கிறார்கள். அந்த சிறுத்தை புலிக்குட்டியானது தற்போது வண்டலூர் வன அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அது தொடர்பான கூடுதல் விவரங்களுடைய நம்முடைய செய்தியாளர் கோகுல் தர கேட்டோம். மேலதிக தகவலுக்கு மீண்டும் இணையலாம். தற்போது விவரங்களுக்கு நன்றி கோகுல்.